அனைவருக்கும் வணக்கம். உறுதியைப் போல உழைப்பும் இருந்தால் நீ வெற்றி காண்பாய் என்ற செல்லி அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பற்றி நாம் முழுவதுமாக பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு எந்த பள்ளி, என்ன கல்வித் தகுதி, சம்பளம் எவ்வளவு, நேர்காணல் எண்ணிக்கை, இன சுழற்சி எவ்வளவு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த மாவட்டத்துக்காரங்க விண்ணப்பிக்கலாம் என்பது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பணியிடம் நடுநிலைப் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான நேர்காணல் தேதி, அதாவது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியும் அதுதான், நேர்காணல் தேதியும் இதுதான். 29/11/2024 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து நாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அந்த பள்ளியை பற்றியோ, அந்த பள்ளி அமைந்திருக்க பகுதியை பற்றியோ, அல்லது அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக முன்னதாக சென்று தேவையான ஆவணங்களை பெற்று விண்ணப்பிக்கிறது சாலச் சிறந்தது என்பதை நாம் அடிக்கொருக்கா சொல்லியிருக்கோம். அதன்படி இதே மாதிரி தான் 29/11/2024 ஏற்பட்டிருக்கக்கூடிய நேர்காணலுக்கு முன்னதாக சென்று தேவையான ஆவணங்களை இணைத்து அப்ளை பண்ணலாம். ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பணியிடத்தின் பெயர் நிரந்தர ஆசிரியர் பணி, அதாவது தலைமை ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு பட்டதாரி முடித்தவர்கள், பட்டதாரி படித்த, அதாவது யூஜி பிஜி எதனால் இருக்கலாம், யூஜி முடிச்சிருக்கணும் சரி, பிஜி முடிச்சாலும் சரி, ப்ளஸ் பிஎட்டு படிச்சுருந்துருக்கணும். அது எந்தெந்த பாடங்கள் அப்படின்னு பாருங்கள். கல்வி தகுதி என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் தமிழில் பட்டதாரியாக இருந்திருக்கலாம், அல்லது ஆங்கில பட்டதாரியாக இருக்கலாம், அல்லது கணக்கு பட்டதாரியாக இருக்கலாம். அதாவது 3 பாடங்கள், தமிழ், ஆங்கிலம், கணக்கு. இந்த 3 டிகிரியும் யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். ப்ளஸ் இதனோட சேர்ந்து பிஎட் முடிச்சிருந்துருக்கணும். முடிச்சிருந்தால் இந்த ஆசிரியர் பணியிடத்திற்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இது தவிர வேறு எந்த கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழ், ஆங்கிலம், கணக்கு இந்த 3 பாடத்திலோடு சேர்ந்து பிஎட்டு நீங்கள் தேர்வு பெற்றிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. பேப்பர் 2 டெட் பேப்பரில், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் இரண்டாம் தாள் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸு, 5 ஆண்டுகள் நீங்கள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பள்ளியிலோ, அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ, அல்லது அரசு பள்ளியிலோ உங்களுக்கு விருப்பம், அதாவது அவங்க அதெல்லாம் கொடுக்கல, ஆனால் 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பள்ளிகளில் 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸு, 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அருகில் உள்ள மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கிட்ட சான்றிதழ் பெற்று வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வட்டார கல்வி அலுவலர், அதாவது உதவி தொடக்க கல்வி அலுவலர் முன்னாடி பேர் இருந்தது, அவங்ககிட்ட போய் நீங்கள் சான்றிதழ் பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நீங்கள் ஏற்கனவே பள்ளியில் பணியாற்றி இருக்கக்கூடிய பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியோ அல்லது தலைமை ஆசிரியர் கொடுத்தால் போதுமானது சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுல ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான விவரமும் தெரிவிக்கவில்லை. ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த பள்ளி அணுகி நேரடியாக கண்டிப்பாக தகவலை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படியே விண்ணப்பித்தாலும் நீங்கள் தகவலை கேட்டுக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு இணைக்க வேண்டியதை இணைச்சு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது விஷயம் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள நேரடியாக சென்று சந்திக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது எந்த கேட்டகரி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு கேட்டோம்னா, ஆண்கள், பெண்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இன சுழற்சி ஓசி பொதுன்னு சொல்லிட்டாங்க. பொதுனா இன சுழற்சி எஸ்சி எஸ்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஸ்சி எஸ்டி, ஓபிசி, அதாவது எம்பிசி, ஓசி இந்த கேட்டகரியில் இருக்கும். அதில் ஓசின்னு கொடுத்துட்டாலே எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். எல்லா கேட்டகரியும் கலந்து விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆண்கள், பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதோட சம்பளம் எவ்வளவு, சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, அரசின் விதிகளுக்கு உட்பட்டு அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய பட்டதாரி தலைமை ஆசிரியர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரோ அதே சம்பளம் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேறு இது தவிர தனியாக எதுவும் இல்லை. நேர்முக தேர்வுக்கு நீங்கள் வரணும். தபாலில் நீங்கள் அனுப்பிக்கிறலாம். அதாவது செயலர், நடுநிலைப்பள்ளி, இந்து யாதவர் நடுநிலைப்பள்ளி, திரும்பலாபுரம், இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். திருவம்பலபுரம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இதுலேயும் கொடுத்துட்றேன். இந்து யாதவர் நடுநிலைப்பள்ளி, திருவம்பலபுரம், ராதாபுரம் தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கமாக ரிஷ்யூம் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள்
நீங்களாக அதை டைப் பண்ணி அடித்து அனுப்பிக்கலாம். இதை சந்தேகம் ஏற்படும் போது ஒவ்வொரு நிர்வாகத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நேரடியாக சென்று கேட்டுக்கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல, ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல, இமெயில் ஐடி எதுவும் கொடுக்கல. நீங்கள் நேரடியாக சென்று தான் கேட்கணும். இந்த 3 கண்டிஷன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது இருந்தாலே நீங்கள் இதுக்கு போடுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது. இது இல்லாதவங்க அப்ளை பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. டெட் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நண்பர்களே. அதே போன்று நமது ஆசிரியர் மலரில் நிறைய யூடியூப் சேனலில் நிறையா வாசகர்கள் நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 3 பாடத்துக்கான இப்போ கல்வி தகுதி உள்ளவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ், ஆங்கிலம், கணக்கு. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அதனால் அனைவரும் விண்ணப்பித்து அனைவருக்கும் வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.